ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் இப்போதான் முடிஞ்சது கைஸ். ஸோ அதை பற்றி ஒரு ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ இதயம் சீரியல் இப்போ மனசெல்லாம் ஓடிட்டு இருக்குது. ஸோ இதயம் சீரியல் இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப கேவலமா இருந்தது. ரொம்ப கேவலமா இருந்தது கைஸ். ஆதியோட இந்த மாதிரி ஒரு செயல் வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கு. நாடகம் பார்க்கறதுக்கே பிடிக்கவே இல்லை. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஆண்டாளும் அழகரும் சேர்ந்து ஆதியும் பார்வதியும் சேர்த்து வைக்கிறதுக்காக பாட்டி கிட்ட சொல்லி நாடகம் போடுறாங்க. ஸோ பாட்டியை வந்து சம்மதிக்காத சாமி ஆடுற மாதிரி ஆடி ஆதி கூட பாரதியை சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதல்ல கரெக்டா தான் நடிச்சிட்டு இருந்துச்சு நம்ம பாட்டி. அதுக்கப்புறம் ஆதிக்கு டவுட் வந்து, பாட்டி அப்படின்னு சொன்னே சொல்ல ஆதி அப்படின்ட்டாங்க. புட்டு வெளியாகி போச்சு. பாட்டி நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து நிறைய அட்வைஸ் பண்றாங்க. நம்ம இருக்க போறதே நம்ம பொழுது விடிஞ்சா நம்ம உயிரோட இருப்போம் அப்படி இப்படின்னு ஏதேதோ டைலாக்லாம் பேசுறாங்க. எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு வீட்டுக்குள்ள போறாப்ல. வீட்டுக்குள்ள போனோன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு கைஸ். அந்த சீன் பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க அந்த தமிழ் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போகாம இருக்கும். அப்புறம் நானே ஸ்கூலுக்கு போய் பழகிக்கிறேன் அப்படிங்கும். அப்புறம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே வந்து அப்படியே உம்முன்னு உட்காந்துருக்கும். அப்புறம் அவங்க அம்மா மடியில படுக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேரும் ரொம்ப சோகமா சோஃபால உட்காந்துருப்பாங்க. அப்ப நம்ம ஆதி உள்ள வருவாப்புல. உள்ள வந்து என்ன செய்வாரு, தமிழே அப்படின்னு கேட்பாரு. கூப்பிட்டோன்னே இந்த பொண்ணும் போய் அப்பா ஐ லவ் யூப்பா அப்படின்னு பாசமா பேசுது. அப்புறம் விபூதியெல்லாம் வச்சு விடுவாரு. அப்புறம் பாரதி கிட்டயும் சந்தோஷமா பேசுவாரு. உண்மையிலேயே அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. பாக்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு. ஆனா அடுத்த நிமிஷம் போட்டாங்க பாருங்க ஒரு வெடி. ஐயோ கடவுளே. ஆதியோட மனசாட்சி வந்து பேசுதாமா. மனசாட்சி, அட கூறுகட்ட குப்பனே, இப்படி அன்பையும் பாசத்தையும் நீ பொய்யா காமிச்சுட்டு இருந்தேனா அப்புறம் அது நீ வந்து நிஜமாவே அவங்களோட சேர விரும்பவே இல்லை, வாழ்றதுக்கும் விரும்பல. அப்புறம் நீ இந்த அன்பெல்லாம் காமிக்கிறது பொய் தானே, எதுக்கு இப்படி பொய்யா நடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி மனசாட்சி கேக்குதாமா. உடனே இவர் வந்து நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து உடனே பாரதி போய் ரொம்ப வேகமா சமையல் பண்றாங்க. புருஷன் கேட்டான்னு சொல்லி அவ்வளவு ஆர்வமா போய் சமையல் பண்றாங்க. பசிக்குதுன்னு கேட்டிருப்பான். உடனே போய் வேகமா சமைக்க போறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு சாவி கொத்து எடுத்துட்டு வந்து அழகர்கிட்ட கொடுக்குறாப்புல. இந்தா போய் ஜவுளி கடையை ஓபன் பண்ணு, வர வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப நல்லா இருக்கு, அன்னைக்கு போய் ஓபன் பண்ணு அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லி ஆதி சொல்றாப்புல. உடனே நம்ம தான் கண்ணு உருட்டி மாமன்னர் இருக்காரு இல்லையா, மீசிய முறுக்கிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. அந்த சாவியவே பார்த்துட்டு இருக்காப்புல. சரியா, எனக்கு தெரிஞ்ச அந்த ஒண்ணு அந்த சாவியை திருடிடணும், இல்ல வேற ஏதாவது குட்டி கலாட்டா பண்ண போறாரு இந்த தர்மலிங்கம். அப்புறம் என்ன நடக்குதுன்னா ஹாஸ்பிட்டல் சீன் காமிக்கிறாங்க. அப்ப அந்த ஆதிக்கு வந்து ஒரு போன் வருது கைஸ். அப்ப அந்த போன்ல வந்து டாக்டரை பாக்குற மாதிரி ஒரு சீன் காமிக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு அந்த ஒரு டாக்டர் வந்து வெளிநாட்டுல இருந்து வராராமா. அதுவும் அந்த வெள்ளிக்கிழமை தான் நடக்க போதாமா. சரியா, உடனே டாக்டரும் சொல்றாரு, நீங்க இந்த ஆபரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய நினைவுகளை வந்து நீங்க வந்து இழக்க வேண்டியது இருக்கும், மறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்ல பரவாயில்ல, நான் பாரதியோட நினைவுகளை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி உறுதியா இருக்காப்புல. அவ்வளவுதான் கைஸ், இன்னைக்கான எபிசோடு இதுதான். ஸோ இதை பத்தி ஒரு ரிவ்யூ இப்ப பண்ண போறேன். ஸோ என்னதான் இருந்தாலும், ஒரு படிச்சவனா இருந்தாலும் ஒரு முட்டாள்தனமான வேலையை செய்யறதுல ஆதி ஒன்னா நம்பரு. இவங்க அம்மா தப்பான முடிவெடுத்து வச்சிருக்கா. அது இவனுக்கு தெரியல. பொழுது அன்னைக்கு அந்த புள்ளையும் அந்த பாரதியும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான் இந்த ஆதி. சரியா, இருக்கிறதுதான் அம்மாதான் இறந்துட்டாங்க, வேலை முடிஞ்சது, அவதான் தப்ப உணர்ந்து அழுதுட்டால. எத்தனை அழுகதான் அழுவா ஒரு மனுஷி. சும்மா பொய்யா வந்து பாசத்தையும் அன்பையும் காமிச்சு ஏமாத்தி இவன் என்னத்த சாதிக்க போறான் தான் நானும் கேக்குறேன். சொத்தை எழுதி வச்ச விஷயம் வந்து பாரதிக்கு தெரிஞ்சு அத மூஞ்சிலேயே விட்டு எரிஞ்சிருப்பா. இன்னும் நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டிருக்கணும். என்ன வெங்காயத்துக்கு நீ எனக்குலாம் சொத்து எழுதி வைக்கிற அப்படின்னு.
கேவலமா இருக்குது, ரொம்ப கேவலமா இருக்கு. மூஞ்சிலே விட்டு எறிஞ்சா பாரதி. எனக்கு சொத்து வேணா, ஒரு மண்ணாங்கட்டி வேணா, உங்க அன்புதான் வேணும்னு நிக்கிறாப்புல. ம் அப்ப அவதான் தப்ப உணர்ந்து அழுகுறா இல்ல, மன்னிக்க வேண்டியதானே? இந்த வெங்காயத்துக்கு இன்னும் கோவம் 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 வருதாமா. நினைவுல இருந்தே பாரதி அகற்றணுமாமா. அப்படி ஒரு கோபம் இந்த ராசத்துறைக்கு. எலிசபெத் மகாராசா. சரியா? பெரிய இந்த இத்து போனவன் வெங்காயம், ஈர வெங்காயம் விளக்கெண்ணெய். சரி, ஆதி மேல சரியான கோபமா இருக்கு, காண்டா இருக்கு. என்னடா நீங்க எல்லாம் நாடகம் எடுக்கிறீங்க வெங்காயங்களா? ஒரு பொண்டாட்டி உண்மையிலே இவங்க தமிழ் பாப்பா தான் ரொம்ப பாவம். தமிழ் பாப்பா தான் ரொம்ப பாவம். ஏமாந்து 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 அந்த குழந்தைய போட்டு ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான் இவன். ஒண்ணும் முடியலன்னா அந்த மனசாட்சி கேக்குது இல்ல, என்ன கேக்குது? நீ உனக்கு இவங்க 2 பேருக்குள்ளேயே உனக்கு இருக்க முடியல அப்படின்னா நீ அப்பயே போயிருக்கணும். இப்ப நீ எதுக்கு சொத்தை எழுதி வச்சுக்கிட்டு அவங்க மேல பாசமா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு மனசாட்சி கேக்குதுல்ல. மனசாட்சிக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையா? ஜென்மம் என்ன ஜென்மம்டா நீ எல்லாம்? என்ன ஜென்மம் தான் நாங்களும் கேக்குறோம். என்ன முதல்ல நீங்க எல்லாம் நாடகம் எடுக்கிறீங்க விளக்கண்ணைகளா? ஒரு அன்பா பாசமா குடும்பத்தோட சேர்ற மாதிரிலாம் நாடகமே எடுக்க மாட்டீங்களா? சும்மா எப்ப பார்த்தாலும் குடும்பத்தை பிரிக்கிறது, சண்டை போட வைக்கிறது. அவங்க ரொம்ப ஆதியோட கேரக்டர் அப்படியே டம்மி ஆக்கிட்டீங்க. அழகரோட ஹீரோயிசம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு நாடகத்துல, ஆதியோட ஹீரோயிசம் டவுன் ஆயிட்டே இருக்குது. இதுதான் இந்த இதயம் நாடகத்துல நடந்துட்டு இருக்கு. ரொம்ப கேவலமா இருக்குது. ஆதியோட கேரக்டர் ரொம்ப டம்மி பண்ணிட்டீங்க. அவங்க அம்மாவை சாகடிச்சு அவங்க ரொம்ப டம்மி பீஸ் ஆக்கிட்டீங்க, ரொம்ப டம்மி பீஸ். அழகர் தான் இப்ப இந்த இதயம் நாடகத்தோட ஹீரோ. ரியல் ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா அழகர் தான். சூப்பரா நடிக்கிறாப்ல. கோவத்துக்கு கோவம், வெறுப்புக்கு வெறுப்பு, காமெடிக்கு காமெடி எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. நம்ம கண்ணுருட்டி மாமன்னர் தர்மலிங்கம் மாதிரி அழகரும் சூப்பர். ஆனா சுத்த வேஸ்ட். ஆதி சுத்த வேஸ்ட். தயவு செஞ்சு இதயம் நாடகத்தை சீக்கிரம் முடிச்சு தொலை.